உடக்கற ஒழுவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அடவோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது. மாமனே உன்னை காணாம மத்தியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே. பாட்டாடி கேக்குது பாட்டு. என் பேரனே எப்படி மயக்கிறதுன்னு நல்லா வித்த தெரிஞ்சு வச்சிருக்கா. அவனுக்கு பாட்டு பிடிக்கும்னு அவனுக்கு சோடியா உட்காந்துட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா. இவ தொல்ல வேண்டாம் தானே அவனை வெளியூர்ல கொண்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. என் மக கறிட்ட போய் முதல்ல உண்மையை சொல்லி கூட்டிட்டு வரணும். அவ விளக்கு மத்த கொண்டு சாத்தினாதான் இவ அடங்குவா. இந்த கிறுக்கச்சிக்கு ஏம்புட்டு தைரியமும் தெனாவட்டு இருந்தா என் பேரனை கூட்டியாந்து இங்க உட்காந்து கொஞ்சி குழாவிக்கிட்டு இருப்பா. எவ்வளவு திமிரு. எத்தனையோ முறை சொல்லியாச்சு. இந்த மருமக கரப்பைய கேட்டாதானே என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத தங்கச்சி. என் தங்கச்சி மாவளை தான் கட்டுவேன், தங்கச்சி மாவளை தான் கட்டுவேன்னு இப்ப இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கான். இன்னைக்கு போய் என் மவ கிட்ட சொல்லி விளக்க மத்த கொண்டு அடிக்க சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. ரெண்டு பேரும் இப்ப கையும் களவுமா பிடிக்கிறனா இல்லையான்னு பாரு. மாமா காலம் பூரா நாம இப்படியே இருக்கணும் மாமா. எங்க புள்ள போயிருப்போம்? கண்டிப்பா இப்படிதான் இருப்போம். ஆனா இப்பத்துக்கு நீ எழும்பி வீட்டுக்கு ஓடி போயிரு. ஏன் மாமா அப்படி சொல்ற? இன்னும் செத்த நேரம் இருந்துட்டு போவுமே. எங்க கிளவி பார்த்துட்டு இப்பதான் எங்க அம்மாவை கூப்பிட போகுது. வந்துச்சு எங்க ஆத்தா விளக்க மத்த தூக்கிட்டு வருவா. என்ன மாமா சொல்ற? நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டாங்களா? நீ ஏண்டி பயப்படுற? அதான் இந்த மாமன் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது எனக்கு புரியுது மாமா. ஆனா உங்க அம்மாக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லையே. ஏண்டி அது இஷ்டப்பட்ட என்ன இஷ்டப்படாட்டா என்ன? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிக்கிறதா முக்கியம். சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். அவங்க வந்துட்டா அவ்வளவுதான். நீ தைரியமா போ, பாத்துக்கலாம். நீ சொல்லிட்ட, எனக்குள்ள அடி வைத்த கலக்குது. அடியே சாந்தி, என் உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னை தவிர இந்த மாமன் வேற எவளையும் கட்ட மாட்டான். நீ தைரியமா போ, எங்க அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். சரி மாமா, அப்ப நான் வாரேன். எங்கம்மா ரெண்டு பேரையும் எங்க? எங்கம்மா எங்க? என் மவன் இங்கதான் அவ மேல சாஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். இங்க ஒருத்தரையும் காணும். அடியே பைத்தியக்காரி, என் கண்ணால பார்த்தேன். ரெண்டு பேரும் இங்கதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாவோ. அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். உன் மகன் ஜெகஜால கில்லாடி என்ன பார்த்திருப்பான். அதான் அவளை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். ஏம்மா நீ சும்மா இரு. இப்பவே அவ வீட்டுல போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அவ மட்டும் இங்க வந்தது உண்மையே இருக்கட்டும். அப்புறம் இந்த கட்ட வழக்கமாறு பிய பிய அவளை சாத்துறனா இல்லையான்னு பாரு. ஏய் நட, போய் என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன டீ குரமொழி முழிச்சுக்கிட்டு இருக்கு? என்ன விஷயம்? ஐயோ அக்கா, நானும் அவரும் வயக்காட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த அத்தையோட ஆத்தால அது பார்த்துருச்சுக்கா. இன்னைக்கு வீட்டில் போய் ஒரு வழியா ஏதாவது சொல்லி அத்தைக்காரி எங்கே கூட்டிகிட்டு வரும். அதான் என்னமோ மாதிரி இருக்கு. இம்புடுத்தானா? விடு விடு, பார்த்துக்கலாம், வரட்டும். என்னக்கா சாதாரணமாக சொல்கிற? அது வந்து இங்கே ஆடு ஆடுன்னு ஆடும். அம்மா சொல்லும் உனக்கு இதெல்லாம் தேவையான்னு. ஏய், இந்த வயசுல சுத்தாம பின்ன எந்த வயசுல சுத்துவாக? அவ கிடக்குறா. நம்ம சிவா உறுதியா இருக்கான்ல, பின்ன என்ன? இதெல்லாம் உறுதியாக தான் இருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை தவிர யாரையும் கெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன அவ வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஐயோ அக்கா, நீ தான் வாழ்க்கப்பட்ட போன இடம். உன் மாமியாக்காரி இந்த ஆட்டம் ஆடுறான்னு பார்த்தா இங்கே ஏன் மாமியாக்காரி அதுக்கு மேலே இருக்கா. இவ்வளோலாம் எப்படி தான் சமாளிக்கவோ. அப்பா பாவம். அடியே என்ன தட்டி அக்காலும் தங்கச்சியும் குசு குசுங்கிறியே? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வில்லி வருவா, சமாளிக்கணுமா. அட பாவி, காலையில எங்கிட்டி போன? இது தேவையா உனக்கு? அவ்வளோ அளவுல நம்மளால நிக்க முடியுமா? ஆடு ஆடுன்னு ஆடுவா. என்ன செய்ய சொல்ற? இம்மா போமா, மாமா தான் வர சொன்னாரு. அதான் வயக்காட்டில் அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அந்த கிளவி பார்த்துருச்சு. உடனே போய் மாவா கிட்ட பற்ற வச்சுட்டு இப்போ ரெண்டு பேரும் நேரம் இங்கே தான் வருவோ. ஏம்மா உடனே நீ மௌனம் ஆயிராத. என்னம்மா செய்யறது? அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பமா இருக்கு. நீ இப்படி மூஞ்ச தூக்கனா? ஏம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம். உனக்கு என்ன டீ? நீ சொல்லிடுவ.
இவ வாக்கப்பட்டு போனாலும் அவ நிம்மதியே இருக்க விட மாட்டா. என்ன ஆட்டம் ஆடுறா. என் அண்ணக்காரனே படாத பாடு பட்டுக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கான். என்ன செய்ய? நான் எல்லாத்தையும் சமாளிக்க தானே செய்யணும். நான் என் அண்ணன் நிலைமை நினைக்கதா, இவளை பத்தி நினைக்கதா? என்ன பண்ண சொல்ற? அம்மா, உடனே உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாதே, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாப்ப? இதனால என் அண்ணனுக்கு தான் பிரச்சனை. என் அண்ணன் பாவம். ஏமா இப்படி இருக்க? உன் அண்ணனை பத்தி மட்டும் யோசிக்கிறியே, உன் மவளையும் உன் மருமவனையும் பத்தி யோசிச்சியா? பிட்டி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் அண்ணன் பாவம். என் கண்ணு முன்னாடி என் அண்ணன் தான் வந்து போறாரு. நீங்க சொன்னா கேட்க மாட்டியே. இன்னும் என்னெல்லாம் ஆரம்பிக்க போறீங்களோ தெரியல. அடியே மீனாட்சி, மீனாட்சி வாங்க மேனி. என்ன விளக்கு மாத்தம் கையுமா வந்திருக்கியே? நான் முத்தவாசல்லாம் கூட்டிட்டேனே, வீட்டையும் கூட்டிட்டேன் மேனி. முதல்ல தெரிஞ்சிருந்தா கூட்டி இருக்க மாட்டேன். நீங்க என்னத்துக்கு இப்படி விளக்கு மாத்தோட வந்து நிக்கியே? என்ன ஆத்தாள மவளுக்கும் நக்கலா? எத்தனையோ முறை சொல்லிட்டேன், என் மவன் கூட பழகக்கூடாது, உன் மவளை கண்டிச்சு வைன்னு. என்ன நல்ல மவளை பழக விட்டு மொத்த சத்தையும் அடிக்கலான்னு திட்டம் போட்டிருக்கியா? என்ன மேனி நீங்க இப்படி கூறு இல்லாம பேசுறியே? ஏன் அண்ணன் சொத்து, ஏன் அப்பா வீட்டு சொத்து தானே, அதை அடிக்கிறதுக்கு நான் ஏன் இப்படி திட்டம் போடணும்? நான் நேரடியாவே வந்து என் அண்ணன்ட்ட சொத்து வேணும்னு கேட்டிருந்தா என் அண்ணன் அவளை சொத்தையும் எனக்கு எழுதி கொடுக்க போகுது. என்னமோ உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த மாதிரி சொத்து அடிக்க திட்டம் போடுறேங்கிறீங்க. ஆத்தியாட்டி, இவளுக்கு எவ்வளவு நக்கலுன்னு எல்லாம் இவ கொடுக்குற இடம். மவளை மவன் கூட சேர்ந்து ஆடி பாடு, அப்படியே அவனை கைக்குள்ள வளைச்சு போட்டுக்கோன்னு பேச சொல்லியிருக்கா. என்ன நீங்க அறிவு கட்டத்தனமா பேசுறீங்க? நான் ஏன் என் மகளுக்கு சொல்லி கொடுக்கணும்? ஏன் மருமகன் சாந்தியை தான் கெட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். இதை சொல்லி வேற கொடுக்கணுமாக்கும்? சாந்தியும் அவனை தான் கெட்டுவேன்னு ஒன்றுக்கு ஒன்றா 2 பேரும் பழகுறாங்க. இதுதான் ஊர் புற அறிஞ்ச விஷயமாச்சு. என்னமோ இன்னைக்கு நேற்று நடக்கிற மாதிரி அதை கேட்கறதுக்கு அம்மையும் மவளும் இப்படி வாரியில் தூக்கிட்டு வரணுமாக்கும்? இங்க பாரு, நான் முதல்ல சொல்லிட்டேன் மீனாட்சி, மரியாதையா உன் மவளை வேற எவனுக்காவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பார்த்துக்கோ. என் மகனுக்கு நான் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னத்தமை நீ நினைக்க போறேன், உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இந்த கல்யாணம் நடந்து முடிச்சிட்டா என் மைனிக்கு பெரிய சாக்காலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடி பேசுற? என்ன பேசுற? என் மக சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன். சும்மா தேவையில்லாம உன் மவக்காரி மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கலன்னு நாண்டுகிட்டு நிக்க போறா. இங்க பாரு, என் வீடு தேடி வந்து தேவையில்லாம பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. பெரிய மனுஷனு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையை காப்பாத்திக்கோ. என் மவளை என் அண்ணன் மகனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நான் யாருக்கிட்ட கேட்கணும்? என் அண்ணன் சம்மதிச்சா போதும், என் அண்ணன் மகன் சம்மதிச்சா போதும், இந்த கல்யாணம் நடக்கும். நீங்க ஆத்தா அம்மாவா கற்பனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தலான்னு என்ன மட்டும் வச்சுக்கிடாதீங்க. நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அதை தடுக்க முடியாது. போய் வேலையை பாருங்க. ஓ, உனக்கு இம்புட்டு தைரியம் வந்துட்டா? இந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். வேற இடத்துல என் மவனுக்கு பொண்ணு பார்த்தா தானே இந்த கல்யாணம் நடக்காது. உன் தங்கச்சிக்காரி சின்னவா இருக்கல்ல, அவ மவளை கட்டி வைக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்னடி சொல்ற? இவளுக்கு பயந்துக்கிட்டு அவ மவளை கட்டி வைக்க போறியா? ஏய், அது சரியான லூசு. நீ சும்மா இருமா. இவ என்ன ஆட்டம் போடுறா? இவ மவளை எப்படியாவது என் மவனுக்கு கட்டி வச்சிருவன் தானே இந்த ஆட்டம் போடுறா. ஏன் புருஷனும் தங்கச்சி மவளை எடுக்கணும் தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த தங்கச்சி மவளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா இவ்வளோ வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுவாளுவோ? அக்காளும் தங்கச்சியும் முட்டிக்கிட்டு சாகட்டும். என்ன பார்க்குற? இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போவே உன் தங்கச்சிக்காரிய வர வச்சு என் மகனுக்கு பொண்ணை தரியான்னு கேட்குறேன். அப்புறம் இருக்கு உனக்கு. நீ வாமா, போவோம், நடக்கிற வேலையை பார்ப்போம். இவ மவளை மட்டும் பொண்ணு எடுக்க மாட்டேன், அவ வீட்டில் கண்டிப்பாக பொண்ணு எடுப்பேன். அப்புறம் இவ என்ன பண்ணுறான்னு நாம பார்ப்போம். ஏங்கிட்டியாடி நக்கலா பேசுகிற? என் காலில் விழுந்திருந்தா கூட சரி போனா போதுன்னு உன் மவளை பொண்ணு எடுத்து என் மவனுக்கு கட்டி வச்சிருப்பேன்.
ஆனா எப்ப இவ்வளவு திமிர்த்தனத்துல பேசுனியோ இனி உன் மவ என் வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் வழியோ அதை நான் பண்றேன். என்னம்மா பாக்குற? இவ வாயை பொழந்துகிட்டே இருக்கட்டும், நீ கிளம்பு. அம்மா, என்னம்மா இப்படி ஆயிட்டு? என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? நம்ம சாந்திய பொண்ணா கேட்க மாட்டாளாம், அவ சித்திக்காரி வீட்ல இருந்து பொண்ணு எடுப்பாளாம். ஏம்மா இப்படி மட்டும் சித்திக்கு தெரிஞ்சிச்சு, ஏம்மா சித்தி அவ்வளவுதான், உடனே மவளை கூட்டியாந்து இங்க வந்து உட்கார்ந்துக்கிடும். ஆமாட்டி, அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நாமளா இருந்தா அவ பொண்ணு தானே விருப்பப்படுது, நம்ம பொண்ணை கொடுக்க வேண்டாம்னு நினைப்போம். ஆனா உன் சித்திக்காரி ஏற்கனவே அன்னைக்கு பேசாத பேச்செல்லாம் பேசினா. ஏன் மவளை அண்ணன் மவனுக்கு கொடுக்க கூடாதோ, ஓன் மவளை தான் கொடுக்கணுமான்னு. இப்போ இன்னும் தலைகீழ குதிப்பா. என்ன பண்றது டி? அம்மா, நான் வேணா நிர்மலாட்ட பேசட்டா? அடியே, ஆத்தாக்காரி 8 அடி தான் பாய்வா. ஆனா அந்த நிர்மலா 16 அடி பாய்வா. ஏற்கனவே சிவாவை வளைச்சு போடுறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ணினா அவளை எதுலயும் நம்ப முடியாது. முதல்ல என் அண்ணனை கூப்பிட்டு அண்ணங்கிட்ட பேசணும். எம்மா, இந்த அத்தைக்காரி செகஜால கில்லாடியா இருப்பா போல. எம்மா எப்படிம்மா திட்டம் போடுறா? 2 பேரும் பொண்ணையும் எடுக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு ஆடுனா, இன்னைக்கு உங்ககிட்ட வம்புன்னதும் அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாள. எம்மா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உடனே மாமாவை கூப்பிட்டு பேசு. எம்மா, இந்த அத்தை என்ன பேச்சு பேசுது? இப்ப நிர்மலாவும் கட்டிக்க போறேன்னு போட்டி போட்டா என்னால என்னமா பண்ண முடியும்? அவ எனக்கு தங்கச்சி தானே. அடியே, தங்கச்சிலாம் அப்புறம். சிவா உன்னையும் விரும்பாம இருந்திருந்தா நீ அவளுக்காக விட்டு கொடுக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்க. அதுல ஊடையில அவளை கெட்டி வைனா எப்படி முடியும்? நீ உன் நிலையில உறுதியா இரு. என்ன வருதோ அதை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. 2 பேரும் மசன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அண்ணன் வயக்காட்டுக்கு தான் போயிருப்பான். அப்பா வந்துருவாங்க. கஞ்சியை காய்ச்சுங்க, நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வரேன். சரிம்மா, அப்பா வந்த உடனே ஒன்று தானே கேட்கும். கேட்டா மாமாவை பார்க்க போயிருக்கேன்னு சொல்லு. போய் சோத்தை பொங்குங்க, நான் வாரேன். சரிம்மா. அக்கா, இந்த கல்யாணம் நடக்குமாக்கா? எதுக்கிட்டி உனக்கு இந்த சந்தேகம்? சும்மா சந்தேகப்பட்டுட்டே இருக்காத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் உசுரை கொடுத்தாது இந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன். அக்கா, தேங்க்ஸ்க்கா. அம்மா ஒலைய வைக்க சொல்லிச்சுல, போய் வை. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏட்டி மீனாட்சி, உனக்கு விஷயம் தெரியுமா? உன் தங்கச்சிக்காரி காலங்காத்தாலே 4 மணி பஸ்ல வந்து இறங்கி உன் அண்ணன் வீட்டுக்குள்ள அவ மவளையும் இழுத்துக்கிட்டு போனால. என்ன விஷயம்? உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ண அலைதாளா என்ன? என்னத்த சொல்றியே? என் தங்கச்சி வந்திருக்காளா? நீங்க சொல்லிதானே எனக்கு விஷயமே தெரியுது. அதுவும் காலங்காத்தால வந்து இறங்கியிருக்காளா? ஒரு விஷயம் எனக்கு தெரியாதே. நீ இப்படியே நடு வீட்டுக்குள்ளே இரு. என்ன விஷயம்தான் உனக்கு தெரியும்? ஒன்றும் தெரியாம தான் கடைசி வரைக்கும் போக போறேன். உன் தங்கச்சிக்காரி லேசுப்பட்டவா இல்லை. அவ மவளை உன் அண்ணன் மவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு தான் காலங்காத்தால வந்திருப்பாளா இருக்கும். ஆமா மேனி, எங்க அம்மா சொல்றது உண்மைதான். நானும் பார்த்தேன். இப்பதான் 2 பேரும் கடைக்காட்டுக்கு போயிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துட்டு போறாவோ. 2 பைய நிறைய தூக்க முடியாம தூக்கிட்டு போறாவோன்னா பாத்துக்கோங்க. இந்த பிள்ளைங்க 2ம் ஒண்ணுக்கொண்ணு மனசார கெட்டிக்க நினைக்குதுன்னு ஊரு பூரா தெரியும். இவன் என்னன்னா உன் மைனிக்காரி ஆசை கட்டினா இவளுக்கு புத்தி எங்க போச்சு? உன் தங்கச்சிக்காரியே அவ கையால உன் கண்ணை குத்துதாளே. இனி என்ன பண்ண போற? சண்டாளி பாதவதி, இந்த புத்தியில அவ கூட கூட்டணி அமைச்சுக்கிட்டு அலைதாளே, விளங்குமா? எனக்கு அடிவேரெல்லாம் 10 ஏறியதுட்ட. என் மவ அந்த பையனை விருப்பப்படாம இருந்திருந்தா கூட சரி, என் தங்கச்சி மவளே அண்ணன் மவனை கட்டிட்டு போறான்னு விட்டுருப்பேன். ஆனா இப்போ இந்த பிள்ளைங்க ஒண்ணு மண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியப்படுதுன்னு தெரிஞ்சும் என் தங்கச்சி இந்த காரியத்தை பண்ணுதானா? என்னை என்ன செய்ய சொல்றியே? என்ன செய்யவா? அவளை கூப்பிட்டு விளக்கமத்தை கொண்டு சாத்து, அப்பதான் அடங்குவா. உன் தங்கச்சி கறிதான் உனக்கு பயப்படுவாள்ல. மைனியோ, என்ன நீங்க புரியாம பேசுறியே? அவ உங்களுக்கு பயந்திருந்தா இந்நேரம் உங்களை மீறி அங்க போய் உறவாடிக்கிட்டு கிடப்பாளா? ஏ பாக்கியம், நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என் அண்ணன் முடிவு தானே இதுல கடைசி முடிவா இருக்கும். என் தங்கச்சிக்காரி அன்னைக்கு என்ற ஏன் ஓம் அவளை தான் கட்டி வைக்கணுமா, ஏன் அவளை கட்டி வைக்க கூடாதான்னு கேட்டா. உனக்கு அண்ணன்னா எனக்கு அண்ணன் தானேன்னா எனக்கு என்ன பதில் சொல்லுன்னே தெரியல.
இது எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் மட்டும்தான் முடிவெடுக்கணும். எங்க அண்ணன் எனக்கு எதிராக எதுவும் செய்யாது. அது என்னமோ உண்மைதான். அவன் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து இவ்வளோ 2 பேரும் கூத்தடிக்கிறானுவனா எப்படி? உன் மருமவனை அதை கூப்பிட்டு பேசு. அந்த பையனை பத்தி எனக்கு தெரியும். எப்பவும் அவன் முடிவுல அவன் உறுதியா இருக்கான். என் மவளை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். நீங்க தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் பாத்துக்கிறேன். சரி மீனாட்சி, மனசு கேட்காம அதான் சொன்னேன். நீ வேற கீழே தெருல கிடக்க, அவ்வளோ மேலே தெருல என்ன பண்றான்னு உனக்கு தெரியாது. அதான் விஷயத்த உன் காதுல போட்டு வைப்போம்னு நான் வந்தேன். பார்த்தா எங்க அம்மா அதுக்கு முன்னாடி பொறுக்க மாட்டாம இங்க வந்திருக்கு. சரிங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன். சரி சரி, கவலைப்படாத. கருப்பை முன்னாடி கோரிக்கையை வை, எல்லாம் நல்லதாவே நடக்கும். கருப்பை இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அவனை மீறி இவ்வளோ ஏதாவது பண்ணட்டும், இவ்வளோ கை காலை விளங்க விடாம அவனே பண்ணிவிடுவான். கருப்பனை மீறி எதுவும் நடக்காது. எனக்கு கருப்பன் தான் துணை. நான் வாரேன். என்னம்மா ஒரே சிரிப்பா வந்திருக்க? இல்லடி, கும்பக்காரி மாதிரி தலை நிறைய பூ வச்சுட்டு வந்திருக்கியே, அதான் என்னன்னு பாக்குறேன். மாமா, உனக்கு எப்பவுமே என்னை பத்தி நக்கல் தான். ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. எனக்கு பூ வைக்கணும்னு தோணுச்சு, வச்சேன். அதுக்கெல்லாம் அப்படி சொல்லுவியா? என்னை பார்த்தா என்ன கும்பக்காரி மாதிரியா இருக்கு? ஆமா, உனக்கு லீவ் எப்போ முடியுது? நீ திரும்ப எப்போ காலேஜுக்கு போற? ஏண்டி என்ன விரட்டுறதுலே இருக்க? இனிமே கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் காலேஜுக்கு போலான்னு இருக்கேன். போ மாமா, லூசு தனமா பேசாத. முதல்ல படிப்பை முடிச்சு ஒரு வேலைக்கு போற வழியை பாரு, அப்புறம் தான் கல்யாணம். ஏன் இந்த மாமா மவன் வேலைக்கு போனாதான் நீங்க கல்யாணம் கட்டிக்குவீங்களாக்கும்? ஐயோ மாமா, அப்படியெல்லாம் பேசாத. நீ வேலைக்கு போனாலும் சரி போகாட்டாலும் சரி, உன்னை வீட்டில் வச்சு நான் கஞ்சி ஊற்றுவேன். ஏன் மாமா அப்படியெல்லாம் நினைக்கிற? ஏய், சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என் மேல உசிரையே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நானும் உன் மேல உசிரை வச்சிருக்கேன்டி. உன்னை தவிர யாரையும் இந்த மனசுல நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ அப்படித்தான் சொல்ற, ஆனா உங்க ஆத்தாக்காரிக்கு என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. நீ எங்க ஆத்தா கூட வாழ போறியா, என் கூட வாழ போறியா? 2 பேர் கூட தான். அப்ப எங்க ஆத்தா சொல்றதுதான் சரி. ஏன் மாமா, என்ன சொல்லுச்சு? அவ சரியான வாயாடி, இந்த வீட்டுக்கு சரிப்பட மாட்டா, சின்னத்தம்மாவ தான் உனக்கு ஏத்தவான்னு சொல்லுச்சு. போ, அவளே போய் கெட்டிக்கோ. அவ தான் உனக்கு சரி. அக்கா கறி என்ன விட தங்கச்சி கறி அவ தான் உனக்கு சரி. ஓ அப்படியா? அப்ப சரி. மாமா, நான் வீட்டுக்கு போறேன். நேரம் ஆயிட்டு. எங்க அம்மா என்னை தேட போகுது. ஆமாடி, அத்தை தேட போகுது. நீ நேரத்தோட வீட்டுக்கு போ. நான் சாயங்காலம் வீட்டுல வந்து பாக்குறேன். சரி மாமா, ஜாக்கிரதையா இரு. நான் பாத்துக்கிறேன்டி, நீ கவலைப்படாம போ. ஒழுங்கா சாப்பிடு. நம்ம கல்யாணம் கட்டாயம் நடக்கும். அது எனக்கும் தான் தெரியும். சரி சரி, நேரத்தோட வீட்டுக்கு போ. சரி மாமா, நான் வாரேன். சரிடி, போயிட்டு வா. என்னக்கா, என்னத்துக்கு இப்ப அவசர அவசரமா கூப்பிட்டு விட்ட? நீ பண்றது உனக்கே சரின்னு படுதா? மைனிக்காரி வீட்டுல போய் உட்கார்ந்துருக்க. நீ வந்தது கூட எனக்கு தெரியாது. ஊர்ல உள்ளவ சொல்லிதான் தெரியுது. அண்ணன் இல்லாதப்ப உனக்கு அங்க என்ன வேலை? ஏங்கா, மைனி என்ன வர சொல்லியிருந்தாவோ, சரி என்ன ஏதுன்னு நானும் அங்கிருந்து கிளம்பி வந்தேன். உன் பொண்ணை என் மவனுக்கு கெட்டி கொடுக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாவோ. நானும் சரி மைனி கட்டி தரேன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? பேசுறது உனக்கே சரின்னு படுதா சித்தி? சாந்திய சிவாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ஓம் அவளை கட்டி கொடுக்கன்னு சொன்னா இதுல என்ன அர்த்தம்? இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. இதுல நீ தலையிடாத. நீ உன் வாழ்க்கையை பார்த்தா போதும். நீ ஏன் வாழ வெட்டிய வந்து குத்த வச்சிருக்க? உன் வாழ்க்கையே ஒரு கதையில இல்ல. நீ ஏன் மவளை பத்தி பேசுறியா? என் மவளுக்கு எது சரின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு மாமா பிள்ளைகள் மேல எவ்வளவு அக்கறையும் எவ்வளவு உறுத்து இருக்கோ அதே உறுத்து தான் எனக்கு இருக்கு. ஏன் மவளும் அவனை தான் கெட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறா. அதுக்கு என்ன செய்ய? என் மவ வாழ்க்கையை தான் நான் பார்க்க முடியும். நான் எப்படி உன் தங்கச்சிக்காரிக்கு விட்டு கொடுக்க முடியும்? என்ன அவட பேசுற? என்ன பேசுற? அப்ப ஏன் மவா ஓ மவா இல்ல, அப்படித்தானே? ஓ மவ வேற என் மவ வேறன்னு பிரிச்சு பாக்குற. இப்படியா நம்ம பேசணும் இத்தனை காலம்? எப்படி நாம வளர்ந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணா? இன்னைக்கு கல்யாணம் வந்ததும் அந்த பிள்ளைய மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்படுதுன்னு தெரிஞ்சும் ஓ மவளை கெட்டி கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிற. இது என்ன நல்லாவா இருக்கு? தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க?
ஓம் பிள்ளை தான், என் பிள்ளை தான். என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது, அதை கெடுக்கணும்னு நினைக்காத. நீ ஓ மவளை எங்கனாலும் மாப்பிளைய பார்த்து கெட்டி கொடு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் அண்ணன் மகனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன். மைனி என்ன வர சொல்லி பேசி முடிச்சிட்டாவோ, நீங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. என் மவா தான் அண்ணன் வீட்டுக்கு மருமக, அதை உங்க யாராலையும் தடுக்கவும் முடியாது. அப்ப இதுதான் உன் முடிவு இல்ல? நீ என்னைக்கு ஓ மவா ஏ மவான்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சியோ அப்பவே உன் புத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இனி நமக்குள்ள ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனா என் மவா தான் சிவாவோட பொண்டாட்டி, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓ, இந்த அளவுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டுல, பின்ன என்ன, நானும் பாத்துக்கிறேன். என் மவளுக்காக நீ எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனா உன் மகளுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். அப்படித்தானே? மைனிக்கு என் மவளை தான் பிடிச்சிருக்கு. என் மவ தான் அந்த வீட்டு மருமக, அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ அண்ணன் உன் பேச்ச கேட்கும்னு நினைச்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் ஆடுற. எனக்கு நல்லாவே தெரியும், அண்ணன் மைனி பேச்சதான் கேட்பாங்க. அது அண்ணன் வரட்டும், அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம். நீ ஒன்றும் ஒரே அடியா ஆடாத. என்ன நடக்குமோ அது நடக்கும், நானும் பாக்குறேன். சித்தி நல்லா கேட்டுக்க, அவங்க நம்ம குடும்பத்தை நாசமாக்குறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. நீ அவங்க பேசுறத கேட்டு ஒரே அடியா ஆடுற. உனக்கு பணத்தாசைய மைனி காட்டியிருக்கு, அதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற. நீயா இப்படி பேசுறேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல சித்தி, என்னைக்கு எங்களை ஓம் புள்ள இல்லைன்னு சொன்னியோ இப்ப சொல்றோம், நல்லா கேட்டுக்கோ. நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா உன் கண்ணு முன்னாடி நாங்க நல்லா வாழ்ந்து காட்டுவோம். என் புருஷன் என்னை வந்து கூட்டிட்டு போவாரு. என் பிள்ளையும் நானும் என் புருஷன் வீட்டுல இருக்கிற நாள் கூடிய சீக்கிரம் வரும். அப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்ன சவால் விடுறியாக்கும்? வீடு வீடு, உன் சவாலை நானும் பாக்குறேன். புருஷன் வீட்டுல வாழறதுக்கு துப்பு கிடையாது, என்கிட்ட மல்லுக்கு நிக்கிறியாக்கும். உனக்கு உன் தங்கச்சி என் பிள்ளை வேற மாதிரி தானே தெரியுது. ஏன் என் பிள்ளைக்கு ஒரு பேச்சும் உனக்கு ஒரு பேச்சும் உன் தங்கச்சிக்காரிக்கு ஒரு பேச்சும்ல உங்க ஆத்தா பேசுறாங்க. இந்த வீட்டுல மூத்தவளா அக்கா பிறந்துட்டாலே, சரி நம்மளையும் அரவணைச்சு கொண்டு போவான்னு பார்த்தா அவளுக்கு அவ பிள்ளை தான் வசதியா இருக்கு. அப்புறம் என்ன அக்கா பிள்ளை? நான் கிளம்புறேன். ரொம்ப நல்லதுமா, போயிட்டு வா. நீ பேசுறதுல அப்படியே என் மனசு குளிர்ந்து போச்சு. நான் பேசினா என் தங்கச்சி கேட்பான்னு நினைச்சேன், ஆனா அவ மாறி எம்புட்டோ நாளாச்சுன்னு இப்பதானே தெரியுது. ஆமா, உனக்கு தங்கச்சி பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. நீ எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியாது. பிள்ளைன்னு வந்த உடனே உன் பிள்ளையும் என் பிள்ளையும் பிரிச்சு பாக்குறது நீதான். ஏன் உன் மவ நல்ல கண்ணுக்கு லட்சணமா தானே இருக்கா? அவளுக்கு வேற மாப்பிள்ள பார்க்க வேண்டியதானே? என் மக இந்த பையனை கட்டிட்டு போறான்னு விட வேண்டியதானே? என்னைய மட்டும் பிரிச்சு வச்சுட்டு நீ மட்டும் அண்ணன் கூட கூட்டணி அமைச்சுக்கலான்னு பாக்குற. ஏன்னா அண்ணன் மவனை கட்டிக்கிட்டா சொத்து பத்து பூரா உனக்கு வந்து சேரும்னு உனக்கு ஆசை, அப்படித்தானே? அடச்சி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். யாருக்குடி வேணும் சொத்து? யாருக்கு வேணும்? அவ்வளவு சொத்தையும் அம்மா அப்பா நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சப்போ கூட வேண்டாம் அண்ணனே வச்சுக்கிட்டோன்னு ஆளா கையெழுத்து போட்டவன் நானு. நீ சொத்து நான் பேசுற, இன்னொரு தடவை சொத்து அது இதுன்னு பேசிக்கிட்டு இங்க வந்த வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். உனக்கு சொத்து மேல ஆசை, அதான் அண்ணன் வீட்டுக்கு புதுசா கூட்டணி அமைச்சிருக்க. அவ உன்னைய வாரியில கொண்டு அடிச்சு விரட்டுனதெல்லாம் உனக்கு மறந்து போச்சு இல்ல? இந்த சண்டை அண்ணன் குடும்பத்துக்கும் எனக்கும் எதுக்கு வந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்ல? உன்னால தாண்டி, உன்னை அவ வாரியில கொண்டு அடிச்சதுனாலதான் இம்புட்டு சண்டையும் வந்துச்சு. அதெல்லாம் ஞாபகத்துல வச்சு பாரு. அப்ப நான் தங்கச்சி தான் வேணும்னு உனக்காக மைனிக்காரியை ஏத்துக்கிட்டு வந்தேன். இல்லனா இன்னைக்கு நானும் மைனிக்காரியும் சுமூகமா தான் இருந்திருப்போம். போதும், பழசெல்லாம் கிளறாத. அன்னைக்கு வாரியில கொண்டு அடிச்ச மைனி தான் இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு சோறு போடுது. இப்ப மைனி என்கிட்ட நல்லா தானே நடந்துக்கிறது. தூர கிடக்கிறவ நீ தான், அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் அவளை கெட்டி வையேன்னு என் காலில் விழாத குறையா மைனி கேக்குது. நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நீ ஒதுங்கி தானே இருக்கிற, ஒதுங்கியே கிடக்க வேண்டியதானே? பின்ன என்ன என்னை கூப்பிட்டு வச்சு இன்னும் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கேன்? அம்மா தாயே, மன்னிச்சிரு. உன்னை கூப்பிட்டதுதான் தப்பா போச்சு. என் தங்கச்சி அவ எனக்காக எதுனாலும் சரின்னு சொல்லுவா. அவ மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும் தான் கூப்பிட்டேன். ஆனா நீ காஞ்சி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு இப்பதானே தெரியுது. உனக்கு பணத்தாசை பிடிச்சிருக்கு, பணப்பேய் பிடிச்சிருக்கு. இனி நீ திருந்த மாட்டேன். நீ உன் இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணு, நான் என்னால முடிஞ்சதை பாத்துக்கிறேன். ஆனா அண்ணன் மகனுக்கு என் மகளை கட்டி கொடுக்கறது உறுதி. உன் மக அந்த இடத்துக்கு வர முடியாது.
அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு கிளம்பு. ஓ முடிவை நீ சொல்லிட்ட, ஏன் முடிவை நான் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோ. ஏ மவா தான் அந்த வீட்டுக்கு மருமக. அதை நீங்க யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. வர்றேன். வராத போ.